இந்த நாட்டோட தலையெழுத்திய மாத்திர சக்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. ഫസ്റ്റ് ലിസ്റ്റില് ഫസ്റ്റ്. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മളുടെ ക്യാപ്റ്റൻ വിജയകാന്ത് സാറിന്റെ രമണ മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. കഴിഞ്ഞ സീൻ ഒരു രക്ഷ ഉണ്ടായിരുന്നില്ല കേട്ടോ. ആ ഒരു ഇന്റർവെല്ലിനെ അടുപ്പിച്ചൊരു സംഭവമാണ്. ഇപ്പൊ നമ്മൾക്ക് ആ ഒരു ഫോർമാറ്റ് പല സ്ഥലത്തും മനസ്സിലാക്കാൻ പറ്റുന്നതുകൊണ്ട് എന്താ പറയാ, ആ ഒരു ബോ എന്നൊരു ഫീലിംഗ് ഒബ്വിയസ്ലി ഉണ്ടായിരുന്നില്ല. പക്ഷെ എന്നാലും നല്ലൊരു ട്വിസ്റ്റ് തന്നെയായിരുന്നു, പ്രത്യേകിച്ച് ആ ഒരു കാലഘട്ടത്തിൽ ഇറങ്ങിയിട്ടുള്ളത്. പ്രത്യേകിച്ച് അതിനകത്ത് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട സംഭവം നമുക്കറിയാം ഏകദേശം ആ ഒരു നമ്മളെ എന്താ പറയാ റിയാസ് ഖാന്റെ അച്ഛനും വിജയകാന്ത് സാറും തമ്മിൽ എന്തെങ്കിലും ഒരു കണക്ഷൻ ഉണ്ടാകും നമുക്ക് തോന്നി. പക്ഷെ ആ ഒരു 9 വർഷത്തിന്റെ കണക്ക് പറഞ്ഞപ്പോഴാണ് ചെറിയൊരു നമുക്കൊരു ഷോക്കായത്. അവിടെയാണ് നമുക്കൊരു ക്യൂരിയോസിറ്റി ഉള്ളത്, എന്തായിരിക്കും സംഭവിച്ചിട്ടുണ്ടാവുക, അല്ലെങ്കിൽ എങ്ങനെ ആ ഒരു യൂണിറ്റ് തന്നെ ഫോം ചെയ്തു, അല്ലെങ്കിൽ എന്താ പറയാ ഇല്ലേ ACF എന്നുള്ള ഒരു സംഭവം എങ്ങനെ തുടങ്ങി എന്നുള്ള കാര്യങ്ങളൊക്കെ. അത് നല്ല ടെസ്റ്റ് ആയിരുന്നു കാരണം നാഷണൽ കോളേജിൽ തന്നെ പഠിച്ചവരാണെന്നുള്ള സംഭവം അത് നമ്മളെ പോലീസുകാരൻ കണ്ടുപിടിച്ചപ്പോൾ നല്ല രസമുണ്ടായിരുന്നു. ആൻഡ് അതിനുശേഷം റേഷൻ ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ പണി കൊടുത്തിട്ടുണ്ട്. അപ്പൊ അതിനുശേഷമുള്ള സീനാണ്. നമുക്ക് എന്തായാലും നേരെ സീനിട്ട് പോവാം. റെഡിയാണ്? அதிகமா கரப்ஷன் பண்ண அந்த 15 பேர் யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் கவுண்டர் ஓபன் பண்ணிருக்கு சார். சவுத் மெட்ராஸ் கவுண்டர்ல இருந்து போன். கொலை தொடங்கியா? ஹலோ, அந்த முதல் 15 பேர் யாருன்னு உடனடியா கண்டுபிடிச்சாகணும். யாராவது ஒத்துக்கிட்டு வந்தாங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்ல சார், ஒட்டு மொத்தமா அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டானுங்க. நீங்க உடனே இங்க வாங்க சார். எல்லாரும் வந்து வித் ആധാരമാണോ വന്നേക്കണേ? 15 അതിൽ കൂടുതലുണ്ട്. ഒറിജിനൽ ആൾക്കാരെ ഉപയോഗിച്ചോട്ടോ. நான் தான் சார் நம்பர் 1. எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சார். என் வேலை போனாலும் பரவாயில்ல சார். என் உயிரை காப்பாத்துங்க சார். இன்னைய தேதி வரைக்கும் நான் 87 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கேன் சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஃபைலை வேணா பாருங்க சார். சார் நம்பாதீங்க சார், நான் தான் நம்பர் 1. ரேஷன் அரிசியை ரோடோட செல்லுவேன் நான் தான் சார். நான் வெளியே இருந்தா கொள்ளுவாங்க சார். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார். சார் என் ஏரியாவில் ராஜ் கிடையாது இல்லை சார். இந்த 15 பேர் என்னையும் ஒருத்தர் சேர்த்துக்கிட்டு சார். நீங்க பாதுகாப்பு தர 15 பேர்ல என்னையும் சேர்த்துங்க சார். உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் தரேன். ஐயா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை கொஞ்சம் அமைதியா இருப்பா. என்ன இது சார்? நாம தான் நம்பர் 1 இருக்கணும் பயந்துக்கிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க சார். இது சவுத் மெட்ராஸ் மட்டும்தான் சார். இன்னும் நார்த் மெட்ராஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பயங்கர கூட்டமா. புதுக்கோட்டையில டிராபிக் ஜாம் ஆயிடுச்சா சார்? புதுக்கோட்டையில டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. என்னாச்சு சார்? நம்ம கவர்னர் ரேஷன் டிபார்ட்மெண்ட் பக்கம் திசை திருப்பிட்டு 15 PWD ஆபீசர்ஸை கடத்திட்டாங்க. இப்பதான் மெசேஜ் வந்தது. அவர் சிரிக்குது. ஏய், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ். ஏய், கேட்ட க்ளோஸ் பண்ணு. ஃபைலை கலெக்ட் பண்ணுங்க. சார், நான் லஞ்சம் வாங்குனதே இல்ல சார். அத உங்க ஃபைல் சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. திடீர்னு மாற்றம் நடந்த இந்த சூழ்நிலையில இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபைல்ஸ்ல இருக்கிற ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டா இவங்க எல்லார் பேர்லயும் ஆக்ஷன் எடுத்து இன்னும் ஒரு வாரத்துல தமிழ்நாடு ஃபுல்லா 25,000 இளைஞர்கள் புது ரேஷன் ஆபீசர்ஸா நியமிக்க. അറ്റ്ലീസ്റ്റ് അതായില്ലേ? അതാണുണ്ടോ വിട്ടത് ചിലപ്പം അല്ലെ? എല്ലാരും പ്രൂഫ് ഉണ്ടെന്നുണ്ട്. അപ്പൊ ഇവർക്ക് പണി കുറച്ചുകൂടി കുറഞ്ഞില്ലേ? പറഞ്ഞു. ഒരു ഡിപ്പാർട്ട്മെന്റിനെ കിട്ടുകയും ചെയ്തു, രണ്ടാമത്തെ ഡിപ്പാർട്ട്മെന്റിനെ പിടിക്കുകയും ചെയ്തു. ഫ്രഷ് ആൾക്കാർ കയറുകയും ചെയ്യും ജോബിൽ. അതല്ല, ഒരേ സമയം ഡിപ്പാർട്ട്മെന്റ് കിട്ടി പണി. PWD 15 பேர் கடத்தணும்னு. ஆமா, அதுல நம்பர் 1 நம்ம கோபியோட அப்பா. ഇവരുടെ കൂട്ടത്തിലുള്ള. ஆமா, இந்த விஷயம் கோபிக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது மாஸ்டர். கோபி வேணும் மாஸ்டர். மாஸ்டர், ஒரு முக்கியமான குட் நியூஸ் மாஸ்டர். இது அமெரிக்கால வெளிவர டைம்ஸ் ஒரு மேகசின். இதுல நம்ம இயக்கத்தை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ACF எலிமினேட்ஸ் கரப்ஷன் இன் இந்தியா. அதாவது ஊழல் அதிகமான இந்தியாவில தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்ல புரட்சி உண்டாயிருக்கு. ACF ஒரு புரட்சி இயக்கம் உருவாகி தப்பு செய்யற அதிகாரிகளை தண்டிச்சிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு லஞ்சமட்ட சமுதாயமா மாறிட்டு இருக்கு. இந்த நிலைமை எல்லா ஸ்டேட்லயும் உருவாச்சுன்னா நிச்சயமா இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாகவும் எழுதியிருக்காங்க. நம்ம இயக்கத்தை பத்தி அமெரிக்கால வெளிவர மேக்சின்ல எழுதிருக்காங்கன்னா அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் மாஸ்டர். மாஸ்டர், என்னாச்சு மாஸ்டர்? ஏன் டல்லா இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி இப்ப டல்லா நான் பார்த்ததே இல்லை மாஸ்டர். கோபி, என்னாச்சு? கோபி, PWD நாம கடத்தின 15 பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர் தான். அது மட்டும் இல்ல, உங்க அப்பா தான் நம்பர் 1. PWD இப்ப என்ன மாஸ்டர் செய்ய போறீங்க? கோபி, மன்னிப்புங்கிற விஷயம் தான் தப்போட ஆரம்பமா இருக்கு. இந்த தடவை நாம மன்னிச்சா
எங்க அப்பாவை மன்னிச்சு விடலாம் நீங்க சொல்லிட்டாதான் நான் உங்களை தப்பா நினைச்சிருப்பேன். பரவாயில்ல மிஸ்டர். தாசில்தார், போலீஸ் எஸ்பி இவங்களும் கூட செத்தாங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு பையன் இருக்கலாம்ல. சக்கரை வியாதி வந்துட்டா அது நம்ம காலம் இருந்தா கூட வெட்டி ஏறிட்டு இல்லையா? சுகர் நான் வர மிஸ்டர். പോയിന്റ് ഷുഗർ ഒന്നും നമ്മുടെ കാലാണെങ്കിൽ മുടിക്കേണ്ടി വരില്ലേ மிஸ்டர் மிஸ்டர் எங்க அப்பாவை கொல்லும்போது வலிக்கா பாத்துக்கு மிஸ்டர். அவங்களோட தப்பா அப்பா இருக்கலாம். அதுதான் நான் போய் மிஸ்டர். അത് നമ്പർ 1 ആണ് ആള്. അവിടെ പാർഷ്യാലിറ്റി കാണിക്കാൻ പറ്റില്ലല്ലോ. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கிறா. காலேஜ் பசங்கனா பொண்ணுக்கு பின்னாடி சுத்துவாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோட தலையெழுத்திய மாத்திர சக்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. ആ ഒരു പവറാണ് കാണിച്ചത്. പൊളി പൊളി. அது நல்லது சீனாയിരുന്നല്ലോ. இப்ப காமிச்சு எவ்வளவு ரூபாய் ஆச்சு? 100 ரூபாயா 150 ரூபாயா? 35 ரூபா 60 காசுமா. அதிசயமா இருக்கு. பல்லாவரத்துல டி நகர் வரைக்குமே 125 ரூபாய். 35 ரூபாங்கற மீட்டர் தப்பா ஓடுதா? இல்லம்மா, மீட்டர் இப்பதான் சரியா ஓடிட்டு இருக்கு. முன்னெல்லாம் ஆர்டிஓ பணம் கொடுக்கணும், பிரேக் இன்ஸ்பெக்டர் பணம் கொடுக்கணும், எஃப்சி பணம் கொடுக்கணும், டிராபிக் போலீஸ் பணம் கொடுக்கணும். இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கறதுக்காக 35 ரூபாய் சவாரிக்கு 125 ரூபாய் சூடு வைப்போம். இப்ப ஒரு பய லஞ்சம் வாங்குறதுல நாங்களும் அதிகமா கேட்கறோம். அசத்துட்டீங்க. அசத்துனது நான் இல்லம்மா, எங்கேயோ இருட்டுல இருந்துட்டு அத்தனை ஆபீசர்ல ரிப்பீட் அடிச்சிட்டு இருக்காரு, யாருமே பார்க்காத அந்த மனுஷன். அவரு தான் அசத்துனது. நான் நாத்திங்க, சாமி கும்பிட மாட்டேன். ஆனா அவர் போட்டோ மட்டும் கிடைச்சது. ஆட்டோல ஓட்டி டெய்லி பூஜை பண்ணுவோம்மா. முடியாது முடியாது முடியாது. 3 லட்சம் இல்ல 30 லட்சம் கொடுத்தாலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். பணத்தை நீ வாங்கல, ஐயா உன் கைய வாங்கிடுவாரு. பணம் வாங்கலன்னா உங்க கைதான் வெட்டுவாரு. வாங்கிட்டேன்னா அவங்க ஆளை கொண்டுடுவாங்க. ஓ, கைய வெட்டவனை விட ஆளை கொல்றவன் சொல்றதுதான் கேப்பீங்க. കൊന്നാ എന്തായാലും വായിച്ചു മനസ്സിലാവുന്നു. இப்ப அதிகாரிகள் எல்லாம் திருந்திட்டாங்க, எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்கு. ஆனா புதுசா நமக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. இன்னும் ரவுடிகளும் தாதாக்களும் அதிகாரிகளை பணம் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க. சில பேர் இந்த மாதிரி கொலை செஞ்சிருக்காங்க. நாம உயிர் பயம் காட்டி லஞ்சம் வாங்காம பண்ணிட்டோம். அதே மாதிரி இவங்க உயிர் பயம் காட்டி லஞ்சம் வாங்க வைக்கிறாங்க. இது தொடர்ந்தா பிக் பாக்கெட்கார பீரோ மிரட்டுவான், கத்தி வச்சிருக்கிறவன் கலெக்டர் மிரட்டுவான். எப்ப அதிகாரிங்க அத்தனை பேரும் லஞ்சம் வாங்காம திருந்திட்டாங்களோ அப்பவே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதிகாரிகளை நேர்மையா நடக்க விடாம மிரட்டுற லோக்கல் தாதாக்கள் அத்தனை பேருடைய லிஸ்டும் தமிழ்நாடு ஃபுல்லா கலெக்ட் பண்ணுங்க. அவன் உள்ளூர்ல எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி, யாரோட சொந்தக்காரனா இருந்தாலும் சரி. വേറെ ട്രാക്ക് അവിടെ ഇതായില്ല, അങ്ങനെയല്ലേ നേരത്തെ കണ്ടില്ലേ? தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற தாதாக்களோட லிஸ்ட் அந்தந்த ஊர்ல இருக்கிற அதிகாரிகளை தங்களோட அடியாட்கள் பணம், அரசியல் பணத்தை வச்சு மிரட்டி இவங்க தொழில் பண்றாங்க. இவங்க பண்ற தப்புக்கு அந்த ஊர் போலீஸ் கூட அங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய அதிகாரிகளை டார்ச்சர் பண்ற முதல் 15 பேரோட டாப் இது. அந்த பையன் தான் அந்த 15 பேர்ல நம்பர் 1. இவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ். அதிகாரிங்க அத்தனை பேர் திருந்ததுனால இவருக்கு ரொம்ப லாஸ். அதனால லஞ்சத்தை மறுபடியும் கொண்டு வந்தே ஆகணும் ரொம்ப தீவிரமா இருக்காரு. இவரால உயிரிழந்த பொதுமக்கள், அதிகாரிகளோட உயிரிழப்பு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ഫസ്റ്റ് ലിസ്റ്റില് ഫസ്റ്റ് அன்னைக்கு நம்ம பேப்பர் நியூஸ்ல பார்த்தது கூட இவங்க ஆளுக்கு பண்ணதுதான். இந்த ஃபைனல் மூவ்ல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பேர் கிரிமினல்ஸ். இந்த தடவை யாருக்கும் முன்கூட்டிய தகவல் அனுப்ப வேண்டாம். റിസ്ക് കൂടുതലല്ലേ, ഗുണ്ടകളായില്ലേ? ആളെന്തോ ഭയങ്കരമായിട്ട് ഡിസ്റ്റർബ് ആയി. ആ ഒരു നിത്യ സംഭവം ഭയങ്കര റിയലിസ്റ്റിക് റിയലിസ്റ്റിക്. അത് ഭയങ്കര ഇതായിട്ട് കാണിക്കുന്നില്ല, കറക്റ്റ് കൺട്രോൾഡ് ആക്ടിങ്.
கண்டு நீங்க தமிழ்நாட்டை பத்தி எல்லா விஷயத்தையும் புள்ளி விவரமா சொன்னப்போ அன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனா இப்போ சந்தோஷப்படுறேன். உங்க முகத்தை கூட பார்க்காம எத்தனையோ பேர் உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களோட நான் பேசிருக்கேன், பழகிருக்கேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இப்போ எல்லாம் தான் சரியாயிடுச்சே, இதோட இதை முடிச்சுக்க கூடாதா? மறுபடியும் எதுக்கு இன்னொருத்தருக்கு குறி வச்சிருக்கீங்க? வேண்டாம். நீ போயிரு. இவனை விட்டா இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவான். இந்த மக்களுக்காக இவ்வளவு பண்றீங்க. நீங்க யாரு, எப்படி இருப்பீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் உங்க முகம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க கஷ்டப்படுறதுல அர்த்தம் இருக்கு. இந்த துணியை நெசவு பண்ண தொழிலாளிய முகம் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நாம சாப்பிட்ட சாப்பாடை விதைச்சு அறுவடை பண்ணாலே விவசாயி, அவன் முகம் தெரியுமா நமக்கு? நாம கால போட்டிருக்க சிற்பத்தை சாணி உழைப்பாளி, அவன் முகம் தெரியுமா நமக்கு? தினந்தோறும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பத்திரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறானே பஸ் டிரைவர், அவன் முகம் தெரியுமா நமக்கு? நாம சுகமா வாழணுங்கிறதுக்காக பனியிலையும் பாலைவனத்திலையும் தினம் செத்து மடிறாங்களே நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள், அவங்க முகம் தெரியுமா நமக்கு? நம்ம முகம் யாருக்குமே தெரியல, நமக்கு யாருமே நன்றி சொல்லலன்னு இவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்களா? அந்த மாதிரிதான் இதுவும். ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? இவ்வளவு பேசுற உங்களுக்கு உயிரோட மதிப்பு தெரியலையே. உயிரோட மதிப்பு தெரிஞ்சனால தான் சொல்றேன். அவனால எத்தனை பேரோட உயிர் போயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? வா, കഥ പറയാൻ പോണം. உங்களுக்கு யாரு இல்லையா? உங்க குடும்பம் யாரு, குழந்தை யாருன்னு அடிக்கடி கேப்பியே. மிச்சம் இருக்கிறது ஒண்ணுதான் பாரு. കുട്ടികളൊക്കെ ഉണ്ടായിരുന്നോ? ഇനി അറിയില്ല. ഉണ്ടായിരുന്നോ? അയ്യോ കഥ കാണിക്കാണ്. ആ ട്രാൻസിഷൻ കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. നല്ല എന്തോ ഒരു കഥ കാണിക്കുന്നത്. നമുക്കതെടുക്കാം. എനിക്കൊന്ന് ഫ്ലാഷ് ബാക്കിലോട്ട് പോകുന്ന പോലെ ഉണ്ട് സംഭവം. അതായത് സംഭവം എന്ന് വെച്ചാൽ അങ്ങേരെ തന്നെയാണ് വില്ലൻ മെയിൻ ആയിട്ട്. അതുകൊണ്ടാണ് റിയാസ് ഖാനെ കൊണ്ടുവന്നിട്ട് തന്നെ പറഞ്ഞു വിട്ടത്. പക്ഷേ സംഭവം എന്താണെന്ന് അറിയില്ല. പക്ഷെ എന്തൊക്കെയോ എരിയുന്ന പോലത്തെ ഒരു ശബ്ദങ്ങളൊക്കെ അല്ലേ കേട്ടിട്ടുണ്ടായിരുന്നല്ലേ? അങ്ങനത്തെ ഒരു സംഭവമാണ്. എന്താണെന്ന് അറിയില്ല. ആൻഡ് ആ മെയിൻ വില്ലൻ തന്നെയാണ് ഈ ഒരു പണി കൊടുത്തതുള്ളത്. കാരണം നമ്മള് വിജയൻ സാറിന്റെ ആ ഒരു എക്സ്പ്രഷൻ ഉണ്ടായിരുന്നു കണ്ടപ്പോ തന്നെ ഭയങ്കര റിയലിസ്റ്റിക് ആയിരുന്നു. ഭയങ്കര റിയലിസ്റ്റിക്. അതായത് നമ്മൾ പെട്ടെന്ന് കാണുന്ന നമ്മള് പെട്ടെന്നൊക്കെ നമ്മളിങ്ങനെ ഞെട്ടില്ല, ആ ഒരു രീതി തന്നെ കേട്ടോ ശരിക്കും. പക്ഷെ എന്നാലെന്ന് വെച്ചാല് എന്താ പറയാ, ചെറിയ ലൈറ്റ് ആയിട്ടല്ല, നല്ലോണം തന്നെ ഞെട്ടിയിട്ടുണ്ടായിരുന്നു. പക്ഷെ എന്നാലും അതിനകത്ത് ഒട്ടും ആ ഒരു ഫേക്കോ ആർട്ടിഫിഷ്യൽ ഇല്ലാത്ത രീതിയിലുള്ള ഞെട്ടലായിരുന്നു, കറക്റ്റ് ആയിട്ടുള്ള ഞെട്ടലായിരുന്നു. പിന്നെ അത് മാത്രമല്ല, അത് കഴിഞ്ഞ ശേഷം എനിക്കൊന്ന് ആ ഒരു നായകനുണ്ടല്ലോ, അത് ഇപ്പോൾ ഉള്ളൊരു കറന്റ്ലി ഉള്ള ഒരു നായകനെ ശരിക്കും ഈ സിനിമയിൽ കൊണ്ടുവരാനുള്ള കാരണം തന്നെ ഈ ഒരു ഫ്ലാഷ് ബാക്കിലോട്ട് പോകാനുള്ള സംഭവമാണ്. കറക്റ്റ് ആയിട്ട് അവിടെ കാണിക്കുന്നത്. ഈ ഒരു കാര്യം ആരോടാ പറയാം, അങ്ങനത്തെ ഒരു അവസരം വേണം. അപ്പൊ എന്തായാലും ഇപ്പൊ എനിക്ക് നെക്സ്റ്റ് സീൻ തൊട്ടിട്ട് ഇനി ഫ്ലാഷ് ബാക്ക് ആയിരിക്കും പറയാൻ പോകുന്നത്. അപ്പൊ മെയിൻ ആയിട്ട് ആ ഒരു അപ്പൂപ്പൻ നല്ലൊരു വില്ലനായിട്ട് മാറാനായിട്ട്. അത് മാത്രമല്ല, ഇതുവരെ നടന്ന കാര്യത്തിന്റെ അകത്ത് ഇവര് ചെയ്ത കാര്യങ്ങളിൽ ഏകദേശം റിസൾട്ട് വന്നു തുടങ്ങി. ആൾക്കാർ പൈസ വാങ്ങി നിർത്തി. അത് മാത്രമല്ല, ഗുണ്ടകൾ ഇപ്പൊ കളത്തിൽ ഇറങ്ങി തുടങ്ങി. അതായത് വാങ്ങാത്തവരെ വെട്ടാൻ തുടങ്ങി. ആ ഒരു അവസ്ഥ വന്നിട്ടുണ്ട്. അപ്പൊ അതിനെതിരെയും പ്രതികരിക്കാൻ വേണ്ടി പോകണം. അപ്പൊ നമുക്ക് അടുത്ത് ഫ്ലാഷ് ബാക്കും കാണാം. അത്രയേ ഉള്ളൂ. അതിലേക്കും